நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். அங்க பாடத்திட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு பாடம் எப்படி இறக்காம இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான். கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கே! ஆமா, ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம மேற்கொள்ள போற இந்த ஆழ்ந்த தேடல்ல பார்க்க போற விஷயமே அதுதான். கண்டிப்பா. மனிதகுலம் பல நூற்றாண்டுகளா தேடிட்டு இருக்கிற மரணமில்லா பெருவாழ்வ 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் சிந்தனையாளரான வள்ளலார் ஒரு கல்வின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. அதேதான். நாம இன்னைக்கு விரிவாக ஆராய போறது அவர் எழுதின அருள் விளக்க மாலை நூலோட 56வது பாடல. சரியா சொன்னீங்க. இது கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த பாடல ஏதோ ஒரு மத ரீதியான பாடலா மட்டும் பார்க்க வேண்டாம். மனித மனதோட சாத்தியக்கூறுகள, விழிப்புணர்வ எப்படி ஹேக் பண்றது அப்படின்னு கத்துத்தர்ற ஒரு உளவியல் வரைபடமா இத நாம அணுகப் போறோம். இந்த பாடலோட முதல் வரியே பாத்தீங்கன்னா, நம்மள ஒரு மிகப்பெரிய சிந்தனைக்கு தள்ளுது. சாகாத கல்வியிலே தலையான நிலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ, தலையான நிலைனா உச்சகட்ட நிலை. கரெக்டா? ஆமா. மரணத்தை வெல்லும் கல்வியோட உச்சகட்ட நிலை. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் இந்த சாகாத கல்விய ஏதோ ஒரு மாயாஜால மூலிகையிலயோ இல்ல ரகசிய குகையிலயோ தேடல. அப்போ எங்க தேடுறாரு? அத நம்ம உள்ளே நிகழ வேண்டிய ஒரு விழிப்புணர்வா அவர் பார்க்கறாரு. உடல் மரணத்தை தாண்டி மனிதனோட விழிப்புணர்வு எப்படி ஒரு நிலையான தன்மையை அடைய முடியும் அப்படிங்கறத தான் அவர் இங்க பதிவு செய்றாரு. ஒரு நிமிஷம். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த உச்சகட்ட நிலைய விளக்க அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் தான் இப்போ என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. எந்த வார்த்தைகளை சொல்றீங்க? அதாவது அவர் இயற்கையோட அடிப்படை பஞ்சபூதங்களை எடுத்துக்கிறாரு. காற்று, நெருப்பு, நீர், பூமி இதையெல்லாம் எடுத்துட்டு அதோட இயல்புகளுக்கு நேர்மாறான அடைமொழிகளை கொடுக்கறாரு. ஆமா. சலியாத காற்று, அதாவது அசையாத காற்றுன்னு சொல்றாரு. ஒலியாத கனல், சத்தமில்லாத நெருப்பு அப்படிங்கிறாரு. ஏகாத புனல், பாயாத நீர், அப்புறம் இடியாத புவி, அழியாத பூமின்னு சொல்றாரு. கரெக்ட். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நான் ஒரு கேள்வி இங்க முன்வைக்கிறேன். ஆக்சுவலா காற்றின் இயல்பே வீசுறது தான். வீசாத காற்று அப்படிங்கிறது வெறும் மூச்சு திணற வைக்கிற ஒரு வெற்றிடம் தானே. கண்டிப்பா. அதே மாதிரி பாயாத நீர் அப்படிங்கிறது தேங்கி போன சாக்கடை மாதிரி ஆயிடாதா? இயற்கையோட விதிகளையே இப்படி முடக்கி வைப்பது ஒரு வீடியோவை பாஸ் செஞ்சு பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. இயற்கைய இப்படி உறைய வைப்பது எப்படி ஒரு உச்சகட்ட உயிரோட்டமான நிலையா இருக்க முடியும்? இது பார்க்க மரணத்தோட அறிகுறி போலல்லவா தெரியுது. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க கேட்ட அந்த வீடியோவை பாஸ் செய்யற ஒப்பீடு தான் இதுக்கான திறவுகோலே. அவர் இங்க புற உலகத்தோட இயற்பியலை பத்தி பேசல. அப்போ எதை பத்தி பேசுறாரு? நம்ம அக உலகத்தோட, அதாவது நம்ம மனதோட என்ட்ரோப்பிய பத்தி பேசுறாரு. என்ட்ரோபி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அறிவியல்ல என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரு அமைப்புல ஏற்படுற ஆற்றல் இழப்பு அல்லது சிதைவு. உலகத்துல இருக்கிற எல்லாமே, உயிரினங்கள் உட்பட, தொடர்ச்சியான உரசல்களாலும் சலனங்களாலும் தங்களோட ஆற்றலை எழுந்துட்டே இருக்கு. ஓ, அப்ப மரணம் அப்படிங்கிறது மரணம் அப்படிங்கிறது இந்த என்ட்ரோபியோட உச்சகட்டம் தான். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, உங்க உள்ளே இருக்கிற அந்த என்ட்ரோப்பிய, இந்த சிதவை நீங்க பாஸ் பண்ணிட்டா நீங்க மரணத்தோட பிடியிலிருந்து விலகிடுறீங்கன்னு சொல்றாரு. வாவ், இது எனக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்குது. அதாவது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற அந்த சலனங்களை நிறுத்துறத பத்தி அவர் பேசுறாரு. அதேதான். அப்ப சலியாத காற்று அப்படிங்கிறது நம்ம மூளைக்குள்ள எப்போதுமே ஓடிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களோட இரைச்சலா? மிக சரியா பிடிச்சிட்டீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நினைப்போம். ஆனா மூளைக்குள்ள நேற்றைய விவாதம், நாளைய பயம் அப்படின்னு ஒரு சூறாவளியே அடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. அந்த சூறாவளி தான் நம்ம ஆற்றல் அப்படியே உறிஞ்சி எடுக்குது. நம்ம எண்ணங்கள் வீசுற காற்ற போல அலைபாய்ஞ்சிட்டே இருக்கும்போது நாம மனதளவுல ரொம்ப வயதாகிறோம், சோர்வடைறோம். அப்போ அந்த சலியாத காற்று அப்படிங்கிறது அந்த எண்ண சுழற்சியை நிறுத்தி சலனமே இல்லாத ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலையை அடையிறது தான் சலியாத காற்று. அடுத்தது அவர் சொல்ற ஒளியாத கனல் அப்படிங்கிற வார்த்தையும் இதே தத்துவத்தோட தொடர்ச்சிதான். நெருப்பு எரியும் போது ஒரு ஆரவாரம் இருக்குமே, அத சொல்றீங்களா? ஆமா, நம்ம அறிவும் அப்படித்தான். நாம ஒன்ன சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற அகங்காரம், இல்ல பல விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற கர்வம் நமக்குள்ள ஒரு சத்தத்தை, ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். ஓ, எனக்கு எப்போ ஒரு உதாரணம் தோணுது. பல நிறுவனங்கள்ல வேலை செய்யற உயர் அதிகாரிகள் இல்லனா சாதனையாளர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க பயங்கர அறிவாளியா இருப்பாங்க. ஆனா ஆனா எப்போதுமே ஒரு கோவத்தோட, மத்தவங்களை எரிச்சிடுறது போல ஒரு பதற்றத்தோடயே இருப்பாங்க. அதத்தான் நம்ம இன்னைக்கு நவீன வார்த்தையில பர்ன் அவுட் அப்படின்னு சொல்றோம்.
ஆமா, கரெக்ட். அவங்க கிட்ட அறிவு இருக்கு, ஆனா அவங்க அமைதி கிடையாது. ரொம்ப அருமையான உதாரணம். உண்மையான ஞானம் அப்படிங்கிறது வெளிச்சத்தை கொடுக்கணும். ஆனா எந்த விதமான எரிச்சலையோ சத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் ஒளியாத கனல். இத நவீன உளவியல்ல ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம உங்களுடைய முழு திறனும் மிக அமைதியா மிக தெளிவா செயல்படுற நிலை தான் அது. சரி, இப்ப காற்று அப்புறம் நெருப்போட உருவகம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா மனித உணர்ச்சிகளுக்கு வருவோம். அவர் அடுத்ததா ஏகாத புனல் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏகாத அப்படின்னா செல்லாத அல்லது பாயாத நீர். நீ எப்போதுமே பள்ளத்தை நோக்கிதானே பாயும். பாயாத நீர் ஒரு உயர்நிலை அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. நம்ம உணர்ச்சிகளை அப்படியே அடக்கி தேக்கி வைப்பது ஆபத்தானது. அது என்றாவது ஒரு நாள் வெடிச்சிடும் அப்படின்னு தானே மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க. இங்கதான் நாம வார்த்தைகளை ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும். அவர் உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறத பத்தி பேசவே இல்ல. அப்போ எதை சொல்றாரு? ஒரு சின்ன ஓடைதான் பள்ளத்தை தேடி பாஞ்சு ஓடும். ஆனா எங்கும் பாய தேவையே இல்லாத அளவுக்கு முழுமையா தன்னுள் நிறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய தடாகத்தை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ஓ, ஒரு பெரிய லேக் மாதிரி. ஆமா, இன்னைய உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம கவனம் நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே எதையாவது ஒன்ன நோக்கி பாஞ்சுகிட்டே தான் இருக்கு. கரெக்ட். ஒரு சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன் வந்தா நம்ம கவனம் அங்க பாயுது. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா நம்ம கோபம் அவங்கள நோக்கி பாயுது. எந்த ஒரு வெளி தூண்டுதலுக்கும் இரையாகி தன் ஆற்றலை இழந்து கீழ்நோக்கி ஓடாத ஒரு மனநிலை தான் அந்த ஏகாத புனல். அதாவது ரியாக்ட் செய்யாத ஒரு முழுமையான தன்மை. நம்மளோட ஆற்றலை வெளியுலகம் திருடிக்கொள்ள அனுமதிக்காத ஒரு நிலை. இத கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு ஆழமான அமைதி உண்டாகுது. அதோட அவர் இடியாத புவி அப்படிங்கறதையும் சேர்க்கும்போது அந்த வரைபடம் முழுமையாகுது. இடியாத புவினா நம்ம உடல் இல்லைன்னா நம்மளோட மன அடித்தளம் நிலநடுக்கத்தால பிழக்காம எவ்ளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் சிதைந்து போகாம உறுதியா நிக்கிறது. கரெக்டா? அதேதான். இந்த 4 முரண்பாடுகளும் சேர்ந்ததுதான் அந்த உச்சகட்ட நிலை. ஆனா இதை எப்படி அடையிறது? அடுத்த வரியில அவர் ஒரு பெரிய புதிர வைக்கிறாரு. ஏசாத மந்திரத்தே பேசாத பொருளே அப்படின்னு சொல்றாரு. நாம இப்போ ஒரு ஆழ்ந்த விவாதத்துல பேசிட்டு இருக்கோம். மொழிய வச்சுக்கிட்டு தான் பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் எல்லாம் அவிழ்க்க பாக்குறோம். ஆனா வள்ளலார் பேசாத பொருள் அப்படின்னு சொல்றாரே, வார்த்தைகளால் சொல்லப்படாத ஒரு பொருளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ மொழியோட வரம்புகளை நாம புரிஞ்சுக்கணும். மொழி அப்படிங்கிறது வெறும் ஒரு சுட்டிக்காட்டி மட்டும்தான். ஒரு பாயிண்டர் மாதிரி. ஆமா, ஒரு மாம்பழத்தோட சுவையை நீங்க ஒருபோதும் வார்த்தைகளால முழுமையா விளக்கிட முடியாது. அதை சாப்பிட்டா மட்டும்தான் உணர முடியும் இல்லையா? கண்டிப்பா. அதுபோலவே பிரபஞ்சத்தோட உச்சகட்ட உண்மைகள் எப்போதுமே வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க பல மணி நேரம் விவாதிக்கிறோம். ஆனா ஏசாத மந்திரம் அப்படிங்கிறது குற்றமற்ற குறையற்ற ஒரு உச்சகட்ட அதிர்வு. ஓ, அப்ப அது வாய் விட்டு உச்சரிக்கிற விஷயம் கிடையாதா? நல்லா புரியுது. அமைதிதான் அந்த மந்திரத்தோட மொழி. ஆனா நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். இந்த அமைதியை அடையிறது அவ்வளவு ஈஸி கிடையாதே. நாம எல்லாருமே அன்றாட ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி தவிக்கிறோம். ஆமா, இதத்தான் அவர் அடுத்து வர்ற வரியில கூகா என்றெனை கூடி எடுக்காதே என்று குலையாத வடிவெனக்கே கொடுத்த தனியமுதே அப்படின்னு சொல்றாரா? இங்க கூகா அப்படிங்கிறது ஒரு அழுகுரல் போல ஒலிக்குது. இது ஆக்சுவலா எதை குறிக்குது? நீங்க ரொம்ப சரியா கவனிச்சிருக்கீங்க. கூக்கா அப்படிங்கிறது அறியாமையோட தவிப்போட துயரத்தோட ஒரு உச்சகட்ட அழுகுரல். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு மாபெரும் நிதி இழப்பையோ இல்ல மிக நெருக்கமான ஒருத்தரோட உடல் நலக் குறைவையோ சந்திக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இருண்ட பயம் ஒரு தவிப்பு வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, யாராவது என்னை காப்பாத்துங்களே அப்படின்னு மனசு கதறும். அந்த இருண்ட உதவியற்ற நிலைதான் இந்த கூகா. உலகியல் சார்ந்த விஷயங்கள் மேல நாம வச்சிருக்கிற பற்று உடையும் போது எழும் ஓலம்தான் அது. வாவ், அந்த தவிப்பு உணர்வை நீங்க விளக்கிய விதம் நேரா இருதயத்தை தாக்குது. அப்போ அந்த கூகா அப்படிங்கிற அழுகுறல்ல இருந்து விடுபடதான் அவர் இறைவனை நாடுறாரா? ஆமா, இந்த உலகத்தோட துன்பங்கள், நோய்கள், மரண பயம் ஆகியவை தன்னை சூழ்ந்து கொள்ளாதவாறு, அதாவது கூடி எடுக்காதவாறு, ஒருபோதும் அழியாத சிதையாத ஒரு வடிவத்தை தனக்கு இறைவன் அளித்ததா அவர் நெகிழ்ந்து சொல்றாரு. அந்த வடிவத்தை தான் அவர் கொலையாத வடிவு அப்படின்னு சொல்றாரு. அதேதான். உலகத்துல எது அழிஞ்சாலும் தகர்ந்து போனாலும் தனக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வு சிதையாம இருக்க இறைவனை ஒரு தனித்த அமுதமா அவர் உருவாக்கப்படுத்துறார். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க நான் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை சுக்கி காட்ட விரும்புறேன். சொல்லுங்க. நாம கடந்த கொஞ்ச நேரமா அமைதி, சலனமின்மை,
என்ட்ரோப்பியை நிறுத்துறது, வீடியோவை பாஸ் செய்யறது, பேசாத பொருள், மௌனம் அப்படின்னு எல்லாவற்றையும் உறைய வைப்பத பத்தியே பேசிட்டு இருந்தோம். ஆமா. ஆனா பாடலோட இறுதி வரிய பாருங்க. அங்க ஒரு மிகப்பெரிய காட்சி மாற்றம் நடக்குது. மாகாதல் உடையார்கள் வழுத்த மணிப்புதுவில் மானடஞ்சை அரசே என் மாலையும் ஏர்த்தருளே அப்படின்னு முடிக்கிறாரு. ம். அதாவது மாணிக்கங்கள் நிறைஞ்ச ஒரு சபையில ஒரு பிரம்மாண்டமான நடனம் நடப்பதா அவர் சொல்றார். எல்லாவற்றையும் நிறுத்தி அமைதியோட உச்சத்துக்கு போனவர் திடீர்னு எப்படி ஒரு காஸ்மிக் டான்ஸ் பார்ட்டிக்கு மாறினாரு? இது லாஜிக்கா இடிக்குது. ஆக்சுவலா இது முரண்பாடு கிடையாது. இதுதான் பிரபஞ்சத்தோட ஆகப்பெரிய உண்மை. இத ஒரு உதாரணம் மூலமா நான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க ஒரு சூறாவளியோட நடுவுல இருக்கிறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. சூறாவளியோட வெளிப்பகுதி பயங்கரமான வேகத்துல சுழண்டுட்டு இருக்கும். அதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கை, நம்ம சலனங்கள். ஓகே. நீங்க அந்த சுழற்சியில இருக்கும்போது உங்களால எதையும் தெளிவா பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு குழப்பமா தான் தெரியும். ஆனா அந்த சூறாவளியோட மையப்பகுதிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அங்க முழுமையான அசைக்க முடியாத ஒரு அமைதி இருக்கும். ஆமா, ஐ ஆஃப் தி ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதேதான். அந்த அமைதியான மையத்துல நின்னுக்கிட்டு பார்த்தாதான் அந்த முழு சூறாவளியோட பிரம்மாண்டமான சுழற்சியே உங்களால ரசிக்க முடியும். அட, எவ்வளவு அட்டகாசமான விளக்கம் அது. அதாவது நாம நமக்குள்ள முழுமையா அமைதியா மாறும்போது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் இயக்கத்தை ஒரு சாட்சியா நின்னு நம்மால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நாம சலியாத காற்றா ஏகாத புனலா மாறும்போது அணுக்களோட நடனத்தை, நட்சத்திரங்களோட சுழற்சியை தரிசிக்க முடியும். அந்த நடனம்தான் அவர் குறிப்பிடுற மணிப்பொதுவில் நடக்கும் மானடம். ஆஹா. அக உலக அமைதியோட உச்சத்தை அடைஞ்ச ஒருத்தரால மட்டுமே இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான இயக்கத்தை தரிசிக்க முடியும். ஆனா இங்க இன்னொரு முக்கியமான வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நீங்க கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை? மாகாதல் உடையார்கள், அதாவது மிகப்பெரிய காதல் கொண்டவர்கள். அறிவாளிகள் இந்த நடனத்தை பாப்பாங்கன்னோ இல்ல பல வருஷம் தியானம் செஞ்சவங்க இதை புரிஞ்சுக்குவாங்கன்னோ அவர் சொல்லல. ஓ, எல்லைகள் இல்லாத பேரன்பு கொண்டவர்கள் மட்டுமே இந்த நடனத்தை போற்றுவார்கள்னு சொல்றாரா? இது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா இருக்கே. ஆமா. இவ்ளோ நேரம் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி என்ட்ரோப்பிய நிறுத்துறத பத்தி எல்லாம் பேசினவர் திடீர்னு அன்ப பத்தி, காதல பத்தி பேச என்ன காரணம்? ஏன்னா வெறும் அறிவால மட்டும் நீங்க பிரபஞ்சத்தை ஹேக் செஞ்சிட முடியாது. அன்பும் காதலும் தான் இந்த பிரபஞ்சத்தோட அனைத்தையும் இணைக்கிற ஒரு சக்தி. ஓஹோ. அந்த பேரன்போட வெளிப்பாடா தான் வள்ளலார் தன்னோட சரணாகதியை முன்வைக்கிறார். அந்த பிரபஞ்ச நடனம் புரியும் பேரரசன் கிட்ட என்னை அறியாமையோட தவிப்பிலிருந்து மீட்டு அழியாத வடிவை கொடுத்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த மாலையும் ஏற்றருளே அப்படிங்கிறது என் சொற்களால் தொடுக்கப்பட்ட இந்த பாமாலையாவது நீ ஏற்றுக்கொண்டு அள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு குழந்தைய போல சரணடைகிறார். அதுதான் ஒரு ஞானியோட உச்சகட்ட பண்பு. என்ன ஒரு ஆழமான பயணம் இது. நாம சாகாத கல்வி அப்படிங்கிற ஒரு தேடல்ல தொடங்கணும். நமக்குள்ள இருக்கிற அகச்சாலனங்களை நிறுத்துறது, ஆற்றல் சிதைவதை தடுப்பது, அதுதான் சலியாத காற்று, ஒழியாத கனல், ஏகாத புனல், இடியாத புவி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட மௌனமே உண்மையான புரிதல் அப்படிங்கிறதையும், அந்த அமைதியின் மூலமா வாழ்வோட பெரும் தவிப்பான கூகா அப்படிங்கிற அறியாமையிலிருந்து விடுபட்டு சிதையாத வடிவத்தை பெறதையும் பார்த்தோம். ஆமா. கடைசில அந்த ஆழமான மௌனத்துல நின்னுகிட்டு பிரபஞ்சத்தோட பேர் இயக்கத்தை, மாநடனத்தை பேரன்போடு தரிசிச்சு சரணடையும் அந்த புள்ளி, இது உண்மையிலேயே மனிதன் அடைய வேண்டிய விழிப்புணர்வோட வரைபடம் தான். கண்டிப்பா. மரணத்தை வெல்வது அப்படிங்கிறது உடலை என்றென்றைக்கும் பாதுகாத்து வைப்பதில்லை. அந்த மரண பயமும் சலனங்களும் மற்ற ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலையில இருப்பதே உண்மையான சாகாத கல்வி. இத நாம ஒரு தத்துவமா மட்டும் சுருக்கிடாம நம்ம தினசரி வாழ்வோட பொருத்தி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்டயும் ஒரு ஆழமான கேள்வியை முன்வச்சு இந்த விவாதத்தை நிறைவு செய்ய விரும்புறோம். வள்ளலார் இயற்கையோட சலனங்கள் அனைத்தையும் நிறுத்தி இரைச்சலற்ற ஒரு மௌன நிலையை அடையிறது தான் சாகாத கல்வின்னு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைய உலகத்துல நாம கல்வின்னு நினைச்சு துரத்திட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள மேலும் மேலும் தகவல்களை திணிச்சு இரைச்சலை கூட்டி உரசல்களையும் என்ட்ரோப்பியையும் அதிகப்படுத்திட்டே தான் இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இது. நாம உண்மையிலே கத்துக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போறோமா, இல்ல நம்ம மனதை சலனப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு கட்டணம் செலுத்துறோமா? உண்மையான கல்வி அப்படிங்கிறது பல விஷயங்களை சேர்த்துக்கிறதா, இல்ல நமக்குள்ள இருக்கிற சலனங்களை எல்லாம் நிறுத்தி அந்த பேசாத பொருளை உணர்வதா? அருமையான கேள்வி. இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க தூண்டி இன்னைக்கு இந்த சிறப்பான விவாதத்தை நாங்க நிறைவு செய்றோம்.
உங்க நேரத்துக்கும் எங்களோட இணைந்து இந்த பிரபஞ்ச ரகசியங்களை ஆராய்ந்த உங்க ஆர்வத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான தேடல்ல சந்திப்போம்.